கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் 28ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை சபை உரையாளர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஞானம் ஒருவன் முகத்தை ஒளிமயமாக்கும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஞானத்தை குறித்து அதிக முறை நாம் தியானித்திருக்கிறோம். இன்றும் கூட இந்த சபை உரையாளர் நமக்கு கொடுக்கிற அறிவுரை, இந்த ஞானத்தை தான் நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஞானம்தான் ஒருவருடைய வாழ்க்கையை வழியை ஒளிமயமாக்கும் வல்லமையுடையதாக இருக்கிறது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து நாம் ஜெபிக்கும் பொழுது முதலாவதாக நீங்கள் கடவுளிடம் கேட்க வேண்டியது இந்த ஞானத்தை தான். இயேசப்பா, உமது ஞானத்தினால் எங்களை நிரப்பும். ஞானம் ஒருத்தருக்கு இருந்தால் போதும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் அந்த ஞானத்தின் வழியாக அவர்கள் ரொம்ப எளிதாக அதை சமாளித்து விடுவார்கள். அந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறி விடுவார்கள். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஞானத்தை தான் நம் பிள்ளைகள் பெற வேண்டும் என்று நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். நம்மோடு வேலை பார்க்கிற ஒவ்வொருவரும் இந்த ஞானத்தினால் நிரப்பப்பட வேண்டும் என்று நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். நம்மை ஞானம் வழி நடத்தும் பொழுது, கடவுளின் ஞானம் வழி நடத்தும் பொழுது நாம் எப்பேற்பட்ட காரியத்தையும் மிக நேர்த்தியாக நிதானமாக யோசித்து அதை செய்ய முடியும், அதில் வெற்றி பெற முடியும். எல்லாவற்றிற்கும் அடிப்படை இந்த ஞானம்தான். ஆகவே இந்த ஞானத்தை நாம் கேட்டு நம்முடைய ஒவ்வொருவர் வாழ்க்கையும் கடவுள் கொடுக்கிற ஒளியினாலே ஒளிமயமாக நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து வேண்டுவோம். நிச்சயமாகவே இந்த வார்த்தையின்படியாகவே இன்று ஒவ்வொருவரையும் கடவுள் அவருடைய ஞானத்தினால் நிரப்புவார். நாம் செய்யும் எல்லா வேலைகள், தொழில் முயற்சிகள், படிப்பு எல்லாவற்றிலும் கடவுளுடைய ஞானத்தை கொடுத்து நம்மை உயர பண்ணுவார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இறைவாக்கின்படியாகவே இயேசப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் உமது ஞானத்தினால் நிரப்ப வேண்டுமென்று எங்களை தாழ்த்தி உமது திருப்பாதங்களில் அர்ப்பணித்து விண்ணப்பிக்கிறோம் அப்பா. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு மகாராஜாவின் விசேஷித்த கரம் தாமே எல்லா நன்மைகளாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு விட்டோம். ஆகவே எல்லாவற்றையும் நீங்கள் நிதானித்து செயல்படும் பொழுதே உங்களுக்கு தெரியும், கடவுளுடைய ஞானம்தான் என்னை வழி நடத்துகிறது என்பதை நீங்களே அறிய தொடங்குவீர்கள். ஆமேன். தேங்க்யூ.